ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல் மேத் லேடர். இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு கேட்டகரியில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராஃபிட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ராப்ளம். ப்ராஃபிட் ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்காக நம்ம இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த காஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமாக இருந்துச்சுன்னா அதோட செலவுகளை கம்மி பண்ணி எப்படி அதை ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணலாங்கிறதுக்கு இந்த காஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். அப்படி இது பார்க்குறதுல ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது அசைன்மெண்ட் மெத்தட், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். சரியா? ஸோ இது அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறேன். அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட ஒரு விதமான ஸ்பெஷல் கேஸ் தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். த அப்ஜெக்டிவ் இஸ் டு அசைன் எ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அட் த மினிமம் காஸ்ட் ஆர் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்கிட்ட ரிசோர்ஸ், இப்போ ரிசோர்ஸுங்கிறத நீங்கள் யூஸ்வலாக எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 1 2 3 எக்ஸட்ரா n எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நம்ம கையில் n ஜாப்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ எந்த எம்ப்ளாயி எந்த ஜாப் அசைன் பண்ணோம்னா அந்த ஒர்க்கு கம்மியான காஸ்ட்டில் எஃபெக்டிவாக நடக்கும். அதுதான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, இது நாட் ஒன்லி ஃபார் இது எம்ப்ளாயி ஜாப்ஸ் வச்சுக்க வேணாம். இப்போ நம்ம நிறைய மிஷின்ஸ் வாங்குகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்குகிறாங்க. அப்போனா ஒரு 6 ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வாங்குகிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இடங்களில் 6 இடத்துக்கு ஜெராக்ஸ் மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா, ரொம்ப எஃபிஷியண்ட்டான மிஷினை எங்கே நிறைய ஜெராக்ஸ் எடுக்கிறாங்களோ அங்கே போடுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி எங்கெங்கே அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ, ஜாபோட ஒரு வேக்கன்சியை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மெஷினோட ஒரு ஒர்க்கை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்ம நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம சில நேரம் நம்மளே ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். ChatGPT எதுக்கு ஸ்பெஷலைசேஷன், பெர்ப்ளெக்சிட்டி எது ரொம்ப நல்லா பண்ணும், காமா ஏஏ எது ரொம்ப நல்லா பண்ணும், அப்படி கிளாட் எது நல்லா பண்ணுங்கிறத நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எதில் போய் கனெக்ட் பண்ணோம்னா ஒர்க்கு ரொம்ப நல்ல மேனரில் நடக்கும், கம்மியான காஸ்ட்லேயும் முடியும். அதுதான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தோட மெயின் ஐடியா. சரியா? இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ R1 R2 எக்ஸட்ரா RN ரிசோர்ஸஸ் இருக்குது, இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணலாம், இந்த R1 ஜாபை நிறைய ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணலாம். R2வை பார்த்தோம்னா இங்கே 3ர்டுக்கு ஷெட்யூல் பண்ணலாம். RN பார்த்தோம்னா ஃபஸ்ட்டுக்கு ஷெட்யூல் பண்ணலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட எவ்வளோ ஜாப்ஸ் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஷெட்யூல் தான் நான் பண்ணுவேன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த அப்ஜெக்டிவ் இஸ் டு அசைன் எ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரே ஜாப்பை கொண்டு போய் 2 பர்சன்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி 2 பர்சனை ஒரே ஜாப் செய்ய முடியாது. அப்போ ஒரு ஜாப்க்கு ஒரு பர்சன் தான். புரியுதா? அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ அவரை ஜாப் இருக்கணும். தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்ளம் செய்ய முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இன்னொன்று, நம்ம அசைன் பண்ண போகிறது, இப்போ நம்மகிட்ட இது எல்லாமே காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பர்சனை நம்ம ஹையர் பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும், செகண்ட் பர்சன் ஹையர் பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும். இப்போ நான் இந்த ரோலே யாரையாவது ஒரு ஆளை தான் ஹையர் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ ஹோல் ரோவில் 1 மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், 2 3 என்ன நம்ம எல்லாமே என்னவாயிரும், 0 ஆயிரும் காஸ்ட்டு ஃபுல்லாக. அதனால தான் நம்ம எக்ஸ்ஐஜே வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா 1 இஃப் ரிசோர்ஸ் I இஸ் அசைன் டு ஆக்டிவிட்டி J, 0 அதர்வைஸ். அப்போ ஒவ்வொரு ரோலை செக் பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கும், ஒவ்வொரு காலம் செக் பண்ணிங்கனாலும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எக்ஸ்ஐஜே வேல்யூஸ் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா 0 அல்லது 1. இப்போ நான் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த காஸ்ட்டு இது எல்லாமே எனக்கு எக்ஸ்ஐஜே வேல்யூ 0, இது 1 தான் 1. அப்போ தான் நான் ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுறப்ப இது மட்டும் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் மெயின் என்னதுன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். சரி, இதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் செய்கிறதுக்கு வி ஹாவ் அ செர்டைன் அசம்ஷன். அதெல்லாம் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் டீல் பண்ண முடியும். அதை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசம்ஷன்ஸ் இன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் என்னென்ன அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டிப்பாக இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். ஓகேவா? தட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ தான் என்னால் ப்ராப்ளம் செய்ய முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லைன்னா அது ஸ்கொயர் மேட்டாக மாற்றிட்டு தான் நான் செய்வேன். சரியா? செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா, ஈச் ஆஃப் த சோர்ஸ் இஸ் டு பி அசைன் எக்ஸாக்ட்லி 1 ஆக்டிவிட்டி.
ஒரு ரிசோர்ஸை நான் ஒரு ஆக்டிவிட்டியோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஈச் ரிசோர்ஸ் இஸ் டு ஓகேவா பெர்ஃபார்ம்டு பை எக்ஸாக்ட்லி ஒன் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ரிசோர்ஸ் ஒரு பர்சன் மட்டும்தான் செய்யணும். ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம 2% கொடுக்க முடியாது, 2%க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க முடியாது. ஒன்றுக்கு ஒன்று தான் நம்ம 1-to-1 மேப்பிங் மாதிரி நம்ம மேப் பண்ண போகிறோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அப்ஜெக்டிவ் இஸ் டு டிட்டர்மைன் ஹவு ஆல் என் ரிசோர்ஸஸ் ஷுட் பி யூட்டிலைஸ்டு டு ஹாவ் த மினிமம் காஸ்ட். நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? என்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறப்ப அந்த அசைன்மெண்ட் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும், மினிமம் காஸ்ட்டில் முடியும். அதுதான் என்னோட மோட்டிவ் ஆஃப் திஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? சரி, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்? ஏன்னா நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்க்குறப்புலேருந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த மெத்தட்லாம் இதில் பாசிபிளாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா வேறு எதுவும் புது மெத்தட்ஸ் இருக்கா? அதை நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் சால்விங் ஆன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன? கம்ப்ளீட் எனுமரேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 3 ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட 3 பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு நான் 1 2 3 நேம் வைக்கிறேன். அப்போ 3 ஜாப் இருக்குன்னா நம்ம 3 ஃபேக்டோரியல் வேஸில் என்ன பண்ணலாம்? அந்த ஜாபை ஃபில் பண்ணலாம். தட் இஸ் 6 வேஸ். அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 1 2 3ன்னு ஃபில் பண்ணலாம், இல்லை 1 3 2 அல்லது 2 1 3 அல்லது 2 3 1 அடுத்து 3 1 2 3 2 1. புரியுதா? அப்போ எதுக்கு இதில் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஓகேவா? 3 வேகன்சி இருக்கிறப்ப அந்த ஷெட்யூல் எழுதுகிறப்ப இப்போ நான் என்ன பண்ணிடலாம், இந்த ஷெட்யூல் பண்ணோம்னா எவ்வளோ காசு எனக்கு செலவாகுது, இந்த ஷெட்யூல் பண்ணுறப்ப எவ்வளோ காஸ்ட்டு கிடைக்கிது, இந்த ஷெட்யூல் இப்படி எல்லாத்துக்கும் காஸ்ட்டு நான் ரெடி பண்ணி மினிமமாக எது வருதோ அதை டிக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நமக்கு 3 ஜாப் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த ஷெட்யூல் போடுறது. இதே நம்மகிட்ட 8 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 40,320. வெறும் 8 ஜாபை ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோனா 120 ஜாப்ஸ்லாம் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த கம்ப்ளீட் எனுமரேஷன் மெத்தட் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இது ஹைலி டீடியஸ் மெத்தடாக மாறிடும். புரியுதா? இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் வே ஆஃப் அப்ரோச் ஆயிரும். அப்போ அதனால் இந்த கம்ப்ளீட் எனுமரேஷன் மெத்தட் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சரியான மெத்தட் இல்லை. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன மெத்தட் நம்ம கையில் இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட ஸ்பெஷல் கேஸ்னு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ல அப்படின்னா சரி, அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் என்ன இருக்கணும்னா m+n-1 இருக்கணும்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஆனால் இப்போ நம்ம இங்கே அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறோம், என்கிட்ட வந்து பார்த்தோம்னா n ரிசோர்ஸஸ் இருக்கும், n ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், n அசைன்மெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும். என்கிட்ட m+n-1 அசைன்மெண்ட்ஸ் நடந்திருக்காது, n அசைன்மெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும். அப்போ இந்த m+n-1 நான் போட்டேன்னா n சேம் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் நம்பர் ஆஃப் ரோஸும் காலஸும். அப்போ எனக்கு n+n-1 தட் இஸ் 2n-1 வரும். இந்த 2n-1ல் என்கிட்ட என்னால் n அசைன்மெண்ட்ஸ் தான் நடந்திருக்கு. இதில் நான் என்ன சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா வெறும் n-1 என்னவா இருக்கும், டீஜெனரேட் செல்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டீஜெனரேசியை அவாய்ட் பண்ணுறதுக்கு n-1 செல்லுக்கு என்ன பண்ணணும், டம்மியாக ε1 ε2 நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நான் வந்து 10 நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா n-1 தட் இஸ் 9 என்ன பண்ணணும், நான் டம்மி அலாகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ ஓவராலாக இந்த மாதிரி நான் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து 100 200 போகிறப்ப இந்த மாதிரி டம்மி அலாகேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஒரிஜினல் அலாகேஷன்ஸோட. அப்போ இது வந்து நமக்கு இட்ஸ் நாட் அ ரைட் மெத்தட். ஓகேவா? ஒரிஜினல் ஆன்சர்ஸோட டம்மி தான் நமக்கு நிறைய தெரியும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தோட அசம்ஷனுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கனால அதையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. சரி, வேறு என்ன மெத்தட் இருக்குன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா? ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் ஃபைண்ட் அவுட் பண்ண மெத்தடு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, நான் வந்து ஃபைனலாக காஸ்ட்டையும் என்னோடய அலாகேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது மினிமமாக இருக்கணும். அப்போ மினிமம் z இஸ் ஈக்குவல் டு டபுள் சமேஷன் ஆஃப் Cij Xij. சரியா? இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ரோவில் ஒரு அசைன்மெண்ட் தான் நடந்திருக்கணும், ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு அசைன்மெண்ட் தான் நடந்திருக்கணும். அப்போ நான் இங்கே இந்த இதுக்கு நான் வச்சோம்னா x11 x12 x1n இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ 1 வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல x11 x21 xn1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 1 வரும். புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 1, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 1 தான் வரணும். அப்போ இப்படி தான் என்னோட எப்படி இருக்கும், ஒரு LPP மாடல் இருக்கும். சரியா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா
5x5 மேட்ரிக்ஸை வச்சு அசைன்மெண்ட் செய்யணும்னு வச்சுக்குவோம். அதை எல்பிபியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5x5 நான் எடுத்துக்கிட்டேன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு எவ்வளோ சிஐஜேஸ் எக்ஸ்ஐஜேஸ் இருக்குன்னா 25 டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கும். x11 x12 x அந்த மாதிரி வந்து x55 வரைக்கும் பார்த்தோம்னா 25 டெசிஷன், அதாவது 5x5 மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ 25 டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கும். இன்இக்வாலிட்டிஸ் அந்த நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா, அது 10 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அப்போ நான் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டேன் அப்படின்னா 25 காலம் ப்ளஸ் 10 ரோஸோட அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 25 காலம்ஸ்னால் நம்பர் ஆஃப் 20, அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸே 22 5x அந்த மாதிரி பெருசாக எடுக்க வேண்டியது இருக்கும் நான். சரியா, 25 காலம்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப. அப்போ இது எனக்கு ரொம்ப டஃப்பான மெத்தட், ஏன்னா டெசிஷன் வேரியபிள்ஸ் ரொம்ப அதிகமாகுது. சரியா, அப்போ இதுவுமே எனக்கு சரியான மெத்தடாக தெரியல. அப்போ ஃபைனலாக எந்த மெத்தடுக்குள்ளே வரோன்னு பார்த்தோம்னா, இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்குன்னே ஸ்பெஷலாக ஃபைண்ட் அவுட் பண்ண மெத்தடு தான் ஹங்கேரியன் மெத்தட். ஓகேவா, இப்போ ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு அசைன்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். சரி, ஹங்கேரியன் மெத்தட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு அப்படியே ஹங்கேரியனில் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபைண்ட் த மினிமம் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த அசைன்மெண்ட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸு. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஜாப்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு ஜாப் நம்பர் 1 2 3. இங்கே ஒரு மிஷினும் ஒரு பர்சனும் இருக்காங்க 1 2 3. யாருக்கு அசைன் பண்ண போகிறோம், அதுதான் என்னோட ஐடியாலஜி. சரியா, அப்போ பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 நான் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸும் 3 இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. நான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு ஓகேவாயிடுச்சு. சரியா, சரி. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பேர் என்னென்னா ரோ ரிடக்ஷன். சரியா, ரோ ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் என்னோடய ஒரிஜினல் மேட்ரிக்ஸு. இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் நான் என்ன பண்ணணும்னா, இந்த இருக்கிற இந்த 3லேயுமே மினிமம் வேல்யூவை பிக் பண்ணணும். 6 எனக்கு மினிமம். இப்போ இந்த ரோவில் மினிமம் எனக்கு 5, இதில் எனக்கு மினிமம் 6. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த 6ஐ யூஸ் பண்ணி இந்த ஹோல் ரோவை ரெடியூஸ் பண்ணணும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், 8 - 6 ஆன்சர் எனக்கு 2, 7 - 6 ஆன்சர் எனக்கு 1, 6 - 6 ஆன்சர் எனக்கு 0. அப்போ ஃபஸ்ட்டு ரோவை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ரோ 5 - 5 0, 7 - 5 2, 8 - 5 3. அதே பார்த்தீங்கன்னா தேர்டில் 6 - 6 0, 8 - 6 2, 7 - 6 1. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா ரோ ரிடக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. சரியா, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் காலம் ரிடக்ஷன் பண்ணணும். இப்போ ரோ ரிடக்ஷன் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு காலம் ரிடக்ஷன். ஓகேவா, அப்போ காலத்தில் என்ன பண்ணணும்னா மினிமம் வேல்யூ பிக் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணணும். இதில் ஆல்ரெடி நமக்கு 0 கொண்டு வரதான் நம்மளோட முக்கியமான வேலை. சரியா, சரி. இப்போ நமக்கு ஜீரோஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது. அப்போ காலம் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு காலமுக்கு அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸே இல்லை. அப்போ நான் மினிமம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 1 மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 1 - 1 0, 2 - 1 1, 2 - 1 1. புரியுதா, அதே மாதிரி இப்போ தேர்டில் ஆல்ரெடி 0 இருக்குது, நான் ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. 0 3 1. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா ஜீரோ அலாகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, இது பர்சன் 1 2 3. எந்த ஜாபுக்கு யாருக்கு அலாகேட் பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோவை செக் பண்ணணும். ஒரே ஒரு 0 இருந்துச்சுன்னா அலாகேட் பண்ணிக்கணும். 2 0 இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் எனக்கு 2 0 இருக்குது. சரியா, நான் ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. செகண்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு 0 இருக்குது. அந்த 0 நான் என்ன பண்ணிக்கணும், அலாகேட் பண்ணிக்கிட்டேன். சரியா, இந்த 0 என்ன பண்ணிட்டேன், நான் அலாகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ரோவை அலாகேட் பண்ணுறப்ப நான் 0 அலாகேட் பண்ண பிறகு அந்த காலமில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் இருந்துன்னா நான் கேன்சல் பண்ணிடணும். இப்போ இந்த காலம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் இருந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தேர்ட் ரோவில் 0வே இல்லை. சரியா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதே 0 அலாகேஷனை நான் ரோக்கு பண்ண மாதிரி காலமுக்கு ரிப்பீட் பண்ணணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரோக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோவில் பார்த்தோம்னா 2 ஜீரோஸ் இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 0 இருக்குது, நான் அலாகேட் பண்ணேன். இந்த மாதிரி ரோவில் நம்ம அலாகேட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம அலாகேட் பண்ண 0 இருக்க காலமில் வேறு ஏதாவது 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடணும். அந்த பேசிஸில் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். தேர்டில் எனக்கு 0வே இல்லை. நெக்ஸ்ட் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலம் ஆல்ரெடி அலாகேட் ஆயிடுச்சு. செகண்ட் காலத்தை நான் இங்கே அலாகேட் பண்ணுறேன். சரியா,
ஆனால் இந்த மாதிரி காலம் பண்ணுறப்ப நான் அலாகேட் பண்ண இது 0 இருக்க ரோல் ஏதாவது இருந்தால் நான் கேன்சல் பண்ணணும். ரோ பண்ணுறப்ப காலம் கேன்சல் பண்ணணும், காலம் பண்ணுறப்ப ரோ கேன்சல் பண்ணணும். அப்போ செகண்ட் முடிஞ்சு தேர்டு வரல. சரியா? ப்ராப்ளத்தை முடிக்கலாம்னா முடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு 3 ஜாபு 3 அசைன்மெண்ட் நடக்கணும். இப்போ ஜாப் நம்பர் 1 கொண்டு போய் 2க்கு கொடுத்துட்டோம், ஜாப் நம்பர் 2 1 கொடுத்துட்டோம், தேர்ட் ஜாப்பும் தேர்டு இது பர்சனும் என்ன வேணும் அலாகேட் ஆகாமே இருக்காங்க. அதுக்காக நம்ம இங்கே நம்மளாம் ரேண்டமாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா லைன்ஸ் ட்ராப் பண்ணி இன்னொரு ஐட்ரேஷன் நான் ஜென்ரேட் பண்ணணும். சரியா? அந்த லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குன்னா சில ப்ரொசீஜர் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் அந்த ப்ரொசீஜர், அல்காரிதம் ப்ரொசீஜர். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபைனலாக இந்த டேபிள் தான் நமக்கு கிடச்சிச்சு. இதில் தான் இந்த ப்ரொசீஜரை நான் அப்ளை பண்ண போகிறேன். என்ன கொடுத்துருக்கேன்னா மார்க் த ரோ தட் டு நாட் ஹாவ் அசைன்டு 0. இப்போ இந்த 3 ரோவில் எந்த ரோவில் எனக்கு அசைன்டு 0வே இல்லை, தேர்ட் ரோவில் எனக்கு அசைன்டு 0 இல்லை, அதை நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் த காலம் தட் ஹாவ் 0 இன் த மார்க்டு ரோ. அதாவது இந்த மார்க்டு ரோக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரோலையும் 0 கொண்டு வர, ஒவ்வொரு காலம்லையும் 0 கொண்டு வர ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ரோ ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மார்க் பண்ண ரோக்குள்ளே போய் 0 எங்கே இருக்கோ அந்த காலமை டிக் பண்ணுங்கங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு காலத்தை நான் டிக் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் ரோ தட் ஹாவ் அசைன்டு 0 இன் த மார்க்டு காலம். அதான் மார்க்டு காலமை செக் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல அசைன்டு 0 இருக்கும்ல, அந்த ரோவை டிக் பண்ணிக்கோங்கிறாங்க. டிக் பண்ணிட்டேன். புரியுதா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Draw the line through all the unmarked rows and marked column. இது நான் யூஸ்வலாக சிம்பிளாக URMC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்ப நான் இந்த ரூலை உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். மார்க் த ரோ, ஓகேவா, தட் டூ நாட் ஹாவ் அ அசைன்டு 0. இந்த 3 இதில் எங்கே அசைன்டு 0 இல்லைன்னா தேர்ட் ரோவில் எனக்கு அசைன்டு 0வில் டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ரோக்குள்ளே போய் எங்கே 0 இருக்கோ அந்த காலத்தை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த காலமில் போய் எங்கே அசைன்டு 0 இருக்கோ அந்த ரோவை டிக் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நான் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா URMC, ஓகேவா, அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம். அன்மார்க்டு ரோ இது எனக்கு ஃபஸ்ட்டு ரோ தான் அன்மார்க்டு ரோ. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. மார்க்டு காலம்னா ஃபஸ்ட்டு காலம், அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. புரியுதா? இப்போ 2 லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதில் இருந்தால் ரெடியூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட புது மேட்ரிக்ஸை நான் எழுதணும். சரி, எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே லைன் மார்க் பண்ண பிறகு வெளியே சில நம்பர்ஸ் இருக்கும், லைன் டச் ஆகாத நம்பர். அந்த நம்பர்ஸில் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மினிமம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1ல் மட்டும்தான். சரியா? அந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த மினிமம் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். மற்ற வெளியே இருக்க எல்லாத்துலேயுமே அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். சரி, இந்த இடத்துல நான் 3 2ஓட 1 ஆட் பண்ணுறேன்னா 3ஆக மாறிடும். இப்போ இதிலலாம் நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னா 1 - 1 0, 3 - 1 2, 1 - 1 0, 1 - 1 0. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கெல்லாம் என்னம்மா பண்ணணும்னா இந்த லைன் பாஸ் ஆகிறனால அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே இருக்குது, அதே வேல்யூஸ் என்ன பண்ணுங்க நீங்கள் போட்டுடலாம். புரியுதா? இப்போ இதுதான் நமக்கு கிடச்ச என்னது புது மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் திரும்ப என்ன பண்ணணும், 0 அசைன் பண்ணணும். சரி, 0 அசைன் பண்ணலாம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு 2 0 இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம். செகண்ட் ரோலையும் 2 0 இருக்குது, தேர்ட் ரோலையும் 2 0 இருக்குது, ஃபஸ்ட் காலமில் 2 0 இருக்குது, செகண்டில் 0 இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே டபுளாக நமக்கு என்ன இருக்குது, ஜீரோஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜீரோஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. என்னால் எதையுமே ஒன்றை கூட சூஸ் பண்ண முடியலன்னா ரேண்டம் அசைன்மெண்ட்குள்ளே போயிடலாம். ரேண்டம் அசைன்மெண்ட் நம்மளாம் அசைன் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஜாபை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் பர்சன்ட்டை கொடுத்துட்டேன். சரிதா? அப்போ செகண்டில் நான் ரேண்டமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேர்ட்டை கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே லாஸ்ட் டைமே அசைன் ஆனது. தேர்டு ஒன்று மட்டும் தான் நமக்கு பெண்டிங். அப்போ என்ன பண்ணிடலாம், அதை கொண்டு போய் இங்கே போட்டுடலாம். இது ரேண்டம் அசைன்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே அசைன் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று இங்கே பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்று இங்கே பண்ணுவாங்க. அதுவும் ஓகே தான். இது ரேண்டம் அசைன்மெண்ட், இது நம்மளாக பண்ணுறது. ஓகே, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இதுதான் பண்ணியிருக்கேன். ஜாப் 1 கொண்டு போய் மெஷின் 2க்கு கொடுத்துருக்கேன், ஜாப் 2 மெஷின் 1க்கு கொடுத்துருக்கேன், ஜாப் 3 மெஷின் 3க்கு கொடுத்துறேன். சரி, இதனால் எனக்கு ஒரு மினிமம் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும்ல. மினிமம் காஸ்ட் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நான் இந்த இடத்த அசைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த இடங்கிறப்ப இந்த நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ மணி, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோடய மினிமம் காஸ்ட் ஃபஸ்ட்டு 7. அடுத்து இந்த இடத்த அசைன் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒன்.
அதில் எனக்கு ஒரிஜினல் காஸ்ட் 5. அடுத்து தேர்ட் வந்து இதை நான் அசைன் பண்ணியிருக்கேன் 7. அது வேல்யூ எனக்கு 7. இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணுறப்ப எனக்கு 14 + 5 19 கிடைக்குது. புரியுதா? அப்போ இந்த 3 ஜாபை நம்ம அசைன்மெண்ட் மெத்தட், அதாவது ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி நான் அசைன் பண்ணுறப்ப எனக்கு 19 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். புரியுதா? இதுதான் ஆப்டிமல் அசைன்மெண்ட் ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது. இதில் ஒன் மோர் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.